பண்ணிகிட்ருக்காங்க. அதேமாரி ப்ரைடல் மேக்கப்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா 5000 ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு என்ன மாதிரி சர்வீசஸ் வேணும் அப்படின்னாலுமே எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நான் அட்வான்ஸ் பெடிக்யூர் பண்ணுங்க, ஐஸ் பெடிக்யூரு, அதுக்கப்புறம் ஃபேஷியல் O3 ஃபேஷியல் பண்ணியிருந்தேன். அப்புறம் ஹேர் கலரிங் பண்ணி விட்டுருந்தாங்க. சர்வீசஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இவங்க நேச்சுரல்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 6 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கூட இருக்குது இவங்களுக்கு. அதனால் சர்வீஸ் பற்றி நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டாம். நிறைய ஹவுஸ் ஒய்ஃபுக்கு பார்லருக்கெல்லாம் போய் சர்வீஸ் பண்ணுறதுக்கு உண்டான டைமிங்ஸ் இருக்காது இல்லைங்களா? அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்குங்க. நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் மட்டும் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கே உங்களுக்கு என்னென்ன சர்வீசஸ் வேணுமோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? சர்வீஸ் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா நான் பர்சனலாக சர்வீஸ் எடுத்ததுனால நான் சொல்கிறேன். உண்மையிலுமே இவங்க கொடுத்த மசாஜ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. பெடிக்யூர்லேயும் பார்த்திங்கன்னா காலுக்கு நல்ல மசாஜ் கொடுத்துருந்தாங்க. கால் வலிக்கு ரொம்பவுமே நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நான் எப்பயுமே சொல்கிறது தான், நம்ம 30+ இருக்கோன்னா கண்டிப்பாக நமக்கு க்ரூமிங் ரொம்ப ரொம்ப அவசியம். நிறைய வீட்டு வேலைகள் செஞ்சுருப்போம். ஒர்க்கிங் விமென்ஸாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும் இல்லைங்களா? அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் போக்குற மாதிரி நம்ம ஒரு ஃபேஷியலு, பெடிக்யூர், மெனிக்யூர் இதெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இவங்க நல்லா மசாஜ் கொடுக்குறாங்க. அந்த மசாஜ் கொடுக்கும்போது நமக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடி பெயினுக்கும் நல்லா கேட்குதுங்க. நீங்களே பார்க்குறீங்க எந்த அளவுக்கு மசாஜ் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. கேட்டு தான் பண்ணுறாங்க. இந்த ப்ரெஷர் உங்களுக்கு போதுமா, வலிக்குதா, வலிச்சா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் கேட்டு பண்ணுறாங்க. உண்மையாலுமே நம்ம போகிற இடத்துல எல்லாம் நிற்கிறோம், அதனால் கால் வலி ரொம்பவுமே இருந்ததுங்க. அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருந்தது. நம்ம சர்வீஸ் எடுத்துகிட்டு அந்த அன்னைக்கு எனக்கு ரொம்பவுமே ரிலாக்ஸாக இருந்தது. உண்மையாலுமே அவ்வளோ சூப்பராக எனக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க.
நீங்களும் வந்து இந்த மாதிரி சர்வீஸ் எல்லாம் பண்ணணும், பார்லர் போக டைம் இல்லை அப்படின்னா தாராளமாக வந்து ஒரே ஒரு ஃபோன் கால் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கே வந்து எல்லா விதமான சர்வீசஸும் பொறுமையாக உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. 2 பேர் இருக்காங்கங்க, அதனால் நீங்கள் வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணலாம். 2 பேரும் தனித்தனியாக உங்களுக்கு சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. எங்கே இருந்தாலும் ப்ரைடல் மேக்கப்ஸ்க்கெல்லாம் கூட வர ரெடியாக தான் இருக்காங்க. ஓகேங்களா? எல்லா விதமான சர்வீஸும் நீங்கள் உங்கள் பட்ஜெட்டை சொல்லிட்டிங்கன்னா அது அவங்களுக்கு என்ன மாதிரி கன்வீனியன்ட்டோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க. அட்வான்ஸ் ஹேர் கட்டெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஜஸ்ட் 500 ருபீஸ்லேருந்தே ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஃபெதர் கட்டு, ஸ்டெப் கட்டு, அப்புறம் யூ கட், வி கட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லேயே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவங்க எந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னு பாருங்கள். என்னோடய காலில் இருந்த டெட் ஸ்கின்ஸ் எல்லாத்தையுமே வந்து நல்லா ரப் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டாங்க. காலே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வெள்ளையாக இருந்தது, எனக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. நம்ம மோஸ்ட்லி குளிக்கும்போது டெய்லியுமே நல்லா காலெல்லாம் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு நமக்கு டைம் இருக்காது. நம்ம மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி சர்வீசஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்குமே நல்லது. அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா 30 வயசுக்கு மேலே நமக்கு லைட்டாக சுருக்கம் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஹேர் நம்ம எடுத்த உடனே டையாக யூஸ் பண்ணாமல் ஹேர் கலரிங் மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இஃபெக்ட் இருக்காது. நிறைய பேருக்கு டை போட்டால் சேராமல் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஹேர் கலரிங் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான எஃபெக்ட்டும் இருக்காது. நமக்கு வந்து அது நேச்சுரலாகவே இருக்கும். நான் வந்து டார்க் ப்ரௌன் பண்ணியிருந்தேன், அது நம்மளோட ஹேர் கலருக்கு மேட்சிங்காக இருந்தது, நேச்சுரலாக இருந்தது. எனக்கு டை போட்ட மாதிரியான ஒரு ஃபீலிங்கே இருக்கல. ஆக்சுவலி லோரியல் பாரிஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி அரோமா எல்லாமே வந்து பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க, எதுவுமே நான் பிராண்டட் கிடையாது. O3 ஃபேஷியலெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா மித்த பக்கம் நமக்கு வந்துட்டு 2000 2500 நானும் நிறைய இடத்துல கேட்டிருக்கேன். 2000 ப்ளஸில் தான் இருக்குது. ஆனால் இவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா 1500 பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. உண்மையாலுமே O3 ஃபேஷியல் வந்து மெயின்டெனன்ஸ் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நீங்கள் வீட்டிலையே இருக்கீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸு டீடான் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் மாஸ்கெல்லாம் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. மந்த்லி ஒன்ஸ் வந்து சர்வீஸ் எடுத்து O3 ஃபேஷியல் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ்க்காவது நம்ம ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா அப்படி பேபி சாஃப்ட் ஸ்கின் மாதிரி இருக்குங்க. இதுதான் பாருங்கள், ஒரு ஆளுக்கு ஒரு கிட்டு தனியாக தான் வரும். அதனால் வந்துட்டு யூஸ்டு ப்ராடக்ட் திருப்பி யூஸ் பண்ண மாட்டாங்க. என்னோடய ஃபேஸ் வந்து பிஃபோர் ஃபேஷியல் இப்படி தான் இருக்குது. ஃபேஷியல் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், உண்மையாலுமே பொறுமையாக பண்ணி விட்டாங்கங்க. எனக்கு ப்ரெஷர் போதுமான்னு கேட்டு பண்ணி விட்டது வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டு வந்து கிளென்சிங் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் டீடான் போட்டு விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ஃபேஷியலே ஸ்டார்ட் பண்ணாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்ல சர்வீஸ் பண்ணுறாங்க. எனக்கு மசாஜ் கொடுக்கும்போது நீங்களே பார்ப்பீங்க, உண்மையாலுமே நமக்கு பேக் சைடு வந்து முதுகில் அந்த எலும்பு தண்டு வடம் போகுது இல்லைங்களா, அங்கெல்லாம் வந்து நமக்கு பாயிண்ட்ஸ் பிடிக்கிறாங்க. அப்படி பிடிக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணி டயர்டாக இருந்திருப்போம், அந்த பேக் பெயினுக்கெல்லாம் வந்து அவ்வளோ நல்லா இருக்குங்க. இல்லை உங்களுக்கு மசாஜஸ் எல்லாம் கூட தேவைப்படுதுன்னா அது கூட இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. மெயினாக வந்துட்டு 2 பேர் இருக்கிறதுனால எல்லா சர்வீஸும் வந்து குயிக்காக பண்ணி முடிச்சிருவாங்க. ரொம்ப நேரம் ஆகுமோ அப்படின்னாலாம் நீங்கள் வந்து பயந்துக்க வேண்டாம். நீங்கள் எடுக்கக்கூடிய சர்வீஸுக்கு தகுந்த மாதிரி டைமிங்ஸ் ஆகும். பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா பிடிக்கிறாங்க. ஏன்னா நமக்கு ஃபேஷியல் பண்ணும்போது அந்த பிடிக்கிற பாயிண்ட்ஸில் தான் இருக்குது அதனோட ஸ்கின்னோட க்ளோவே. எப்பயுமே ஃபேஷியல் பண்ணோன்னா ஒரு நாள் கழித்த பிறகு தான் வந்துட்டு நமக்கு அந்த க்ளோ எப்படி இருக்குன்னே தெரியும். ஆனால் O3 ஃபேஷியலை பொறுத்த வரைக்கும் மட்டும் நமக்கு வந்து இன்ஸ்டன்ட் க்ளோ உடனடியாகவே நமக்கு தெரியும். ஃபேஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத நம்ம நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். வேக்சிங் இருக்குது, த்ரெட்டிங் இருக்குது. நீங்கள் என்ன இது எடுத்தீங்க, என்ன சர்வீஸ் எடுத்தாலுமே நமக்கு வந்து த்ரெட்டிங் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நிறைய காம்போஸும் கொடுத்துட்ருக்காங்க. என்னென்ன காம்போஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஆனால் இப்போதைக்கு வந்து
இன்ட்ரடியூசிங் ஆஃபராக வந்து 1000 rupeesக்கு வந்து ஃபேஷியலு, ஹேர் கட்டு, பெடிக்யூர், வேக்சிங்கு, டீடான் இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரிஜினல் ஃப்ரூட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃப்ரூட்ஸை வச்சு கூட நமக்கு ஃபேஷியல் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. லைட்டாக மட்டும் க்ரீம் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரூட்டோட எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து நமக்கு ஆப்பிள், கிவி, பப்பாயா, பாமோக்ரனேட், இந்த மாதிரி பனானா, எல்லா விதமான ஃப்ரூட்ஸும் வந்து டைரெக்டாக நம்ம ஸ்கின்னில் அப்ளை பண்ணி நமக்கு மசாஜ் கொடுப்பாங்க. உண்மையாலுமே பப்பாயா, ஆப்பிளெல்லாம் வந்துட்டு ஸ்கின்னுக்கு எவ்வளோ நல்லதுன்னு உங்களுக்கே தெரியும். அது டைரெக்டாக நம்ம ஸ்கின்னில் போட்டு மசாஜ் பண்ணி நம்ம ஃபேஷியல் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் இருக்குங்க. பட் நான் ஏன் O3 ப்ரிஃபர் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிறைய வெளியே போகிறோம், வெயிலில் போகிறோம், ரெகுலராக நான் வந்து ஸ்கின்னை மெயின்டைன் பண்ண முடிய மாட்டேங்குது. அதனால் நான் வந்து O3 ஃபேஷியலை வந்து ப்ரிஃபர் பண்ணேன். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்கின் வந்து ரொம்ப நாளைக்கு, ஒரு 10 நாளைக்காவது நமக்கு அவ்வளோ நல்லா க்ளோயிங்காகவும் சாஃப்டாகவும் இருக்குது. அதனால தான் நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ அழகாக அவங்க வந்து மசாஜ் கொடுக்குறாங்கன்னு. மேக்கப் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா HD மேக்கப் தாங்க. அதனால் நீங்கள் வந்துட்டு காசு கம்மியாக இருக்குது, மேக்கப்பில் ஏதாவது காம்ப்ரமைஸ் இருக்குமோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். இவங்க நேச்சுரல்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, 6 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால் மேக்கப்லாம் சூப்பராக பண்ணுவாங்க. மந்த்லி ஒன்ஸ் வந்து இவங்க என்னென்ன ஆஃபர் போடுறாங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோவாக ப்ரமோட் பண்ணி தரோம். நீங்கள் அப்போ வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் ரெகுலராக பண்ணுறீங்க அப்படின்னாலும் வந்து உங்களுக்கு தெரியும் அவங்க எப்படி சர்வீஸ் பண்ணுறாங்க என்ன அப்படின்னுட்டு. நீங்கள் எந்த ஏரியாவாக இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் பண்ணிங்கன்னா அவங்க டைரெக்டாக வந்து உங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் 500 rupeesக்காவது நீங்கள் சர்வீஸ் எடுத்தீங்க அப்படின்னா தான் அவங்க ட்ராவலிங் பண்ணி வர்றதுக்கு அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன அட்வான்ஸ் லெவலில் என்னெல்லாம் சர்வீசஸ் வேணுமோ எல்லா சர்வீசஸும் இவங்கக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குங்க. மெயினாக நம்ம பண்ணக்கூடியது என்ன பார்த்திங்கன்னா, பெடிக்யூர், மெனிக்யூர் பண்ணுவோம், வேக்சிங் பண்ணுவோம். நிறைய பேர் வந்து ரெகுலராக ஹேர் கட்டிங் பண்ணுவாங்க. ஃபேஷியல் இதெல்லாமே நமக்கு வந்து நார்மல் தான். இந்த பேக் நெக்குக்கு அவங்க கொடுத்த மசாஜ் வந்து எனக்கு அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருந்தது. பாருங்கள் எவ்வளோ அழகாக மசாஜ் கொடுக்குறாங்க அப்படின்னுட்டு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தாங்க இந்த மாதிரி நிறைய பேர் இதெல்லாம் இப்போல்லாம் பண்ணுறதே கிடையாது. பட் இவங்க பார்த்திங்கன்னா நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. உண்மையாலுமே O3 ஃபேஷியல் வந்து தி பெஸ்ட்டுங்க என்னை பொறுத்த வரைக்கும். எல்லா ஸ்கின் டைப்ஸுக்கும் வந்து அது ஆப்டாக இருக்கும். ஆனால் மெயின்டெனன்ஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போயே நீங்கள் பார்க்குறீங்க ஃபேஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் கிட்டத்தட்ட 8 steps இருக்குங்க. இதில் ஒவ்வொரு ஸ்டெப்பும் முடிக்க இது வந்து ஜெல் பேசிஸாக இருக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு மாய்ஸ்சரை கொடுக்குதுங்க ஸ்கின்னுக்கு. நம்ம ஸ்கின்னுக்கு தேவையே வந்துட்டு மாய்ஸ்சர் தான். நிறைய பேருக்கு ட்ரை ஸ்கின் இருக்கும் இல்லைங்களா, அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஜெல் பேஸ் கொடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம ஸ்கின்னு. த்ரெட்டிங் கூட வந்து எனக்கு வலிக்காமல் ரொம்ப மெதுவாக தான் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஃபஸ்ட்டே நமக்கு இந்த மாதிரி கொடுங்க, நமக்கு இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பண்ணிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக பாயிண்ட்ஸ் பிடிக்கிறாங்க அப்படின்னுட்டு. ஆக்சுவலி நாங்கள் வீடியோவாக காட்டும்போது உங்களுக்கு ஒரு 20 minutes தாங்க வரும். எனக்கு கிட்டத்தட்ட 3 hours மேலே ஆச்சு சர்வீஸ் எடுக்கிறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக மசாஜ் கொடுக்குறாங்க அப்படின்னுட்டு. நல்லா ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஆனால் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபு, நான் மெயினாக ஹவுஸ் ஒய்ஃபு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐடி ஃபீல்டெல்லாம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் தான் லீவ் கிடைக்கும். அந்த டைமில் நீங்கள் வந்து ரிலாக்ஸாக வீட்டில் ரெஸ்ட் எடுக்கணுன்னு தான் நினைப்பீங்க. அப்படி இருக்கும்போது இவங்களை நீங்கள் கால் பண்ணி கூப்பிட்டுட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி மசாஜ் எல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் ரிலாக்ஸ் ஆகும்போது உண்மையாலுமே நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ் போகும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆவீங்க. நம்ம 30+ இருக்கிறவங்களுக்கு ஸ்கின் கேர் வந்து ரொம்ப ரொம்ப அவசியங்க. நம்ம வீட்டை கவனிக்கிறதுலேயே, குழந்தைங்க கணவரை கவனிக்கிறதுலேயே நம்ம டைம் வந்து போயிடும். அதே டைமில் நம்மளும் நம்மளை கொஞ்சம் கவனிச்சுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து எல்லாருமே நல்லா க்ளோயிங்காக இருக்கணும், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இதெல்லாம் பண்ணி ஆக வேண்டிய சுச்சுவேஷனில் தான் இருக்கும். இப்போ இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து நமக்கு கண்டிப்பாக ரிலாக்ஸேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியங்க.
இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பீல் ஆஃப் மாஸ்க்கு. இந்த மாஸ்க்கே பார்த்துட்டிங்கன்னா நமக்கு அப்ளை பண்ண உடனே ஒரு கூலிங்னஸ் கிடைக்கும். அந்த கூலிங்னஸ்னால தான் நம்ம ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக தெரியுது. இதுக்கு அடுத்தும் ஒரு மாஸ்க் இருக்குது, அதுவும் வந்து இதே மாதிரி பீல் ஆஃப் மாஸ்க் தான். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வந்து டோட்டலாக ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்கும் போடுறதுனால நம்ம வந்து ஒரு 7 to 8 ஹவர்ஸ்க்கு வந்து சூடாக எதுவும் குடிக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது. பாருங்கள் எவ்வளோ அழகாக அது வந்து பீல் ஆகி வருது அப்படின்ட்டு. அதை வந்து நல்ல விதமாக அப்ளை பண்ணால் மட்டும்தான் இப்படி பீல் ஆஃப் ஆகி வரும். அந்த பீல் ஆஃப் மாஸ்க்கு கழட்டினோடனே ஃபேஸ் பார்த்திங்களா எவ்வளோ ஒரு பிரைட்டாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி நான் வந்து நேச்சுரல் ப்ரௌன் தான் வந்து ஹேர் கலரிங்க்கு சொல்லியிருந்தேன். எனக்கு முன்னாடி மட்டும் ஒரு 4-5 முடி வெள்ளையாக இருந்ததுனால நான் வந்து ஹேர் கலரிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுருந்தேன். எனக்கு வந்து லோரியல் பாரிஸ் தான் யூஸ் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் ரொம்ப ஃபுல் ஹேர்க்கெல்லாம் பண்ணாமல் நம்ம லைட்டாக ரூட் டச்சப் மட்டும் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா எனக்கு முன்னாடி மட்டும்தான் கொஞ்சம் 5-6 முடி வெள்ளையாக இருந்தது, மீதியெல்லாம் ஓரளவுக்கு இருந்தது. ஏன்னா நம்ம இப்போ ரெகுலராக வெளியே போகிறதுனால நம்ம தினம் ஆயில் அப்ளை பண்ண முடியாது. எனக்கு டேண்ட்ரஃப் வேறு நிறைய இருக்குது, ஹேர் ஃபாலிங்கும் இருக்குது. இவங்ககிட்ட ஆயில் மசாஜ் இருக்குது, டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குது, எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க. வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு என்ன விதமான சர்வீசஸ் அப்படின்னாலும் டோர் ஸ்டெப்லேயே அவைலபிள் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். காண்டாக்ட் பண்ணுங்கள். until then I meet you in next interesting video. It's me Tata Baba from Hema Mami. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிடுங்க. டாட்டா.